ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு நல்லா கம்மன்னு மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு வஞ்சரம் மீன் வச்சு தான் மீன் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மீன் குழம்பு செய்யறதுக்கு நம்ம வந்து மசாலா ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். மிக்சி ஜார் வச்சுக்கலாம். அதில் வந்து ஒரு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சு நம்ம மீன் குழம்பு வச்சோம்னா டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். நல்லா குழம்பும் நல்லா வந்து திக்கா இருக்கும். இதை அரைச்சு எடுத்துட்டு வந்து இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து பேன் வச்சுக்கலாம். அதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இந்த மீன் குழம்பு நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்ய போறோம். நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும் போது நல்லா மீன் குழம்பு வாசனையா இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா வந்து சூடான அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு இது தாளிச்ச அப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா அரைஞ்சு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வந்து வெங்காயம் பொன்னிறமா ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த வெங்காய பேஸ்ட் இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். அந்த பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். ஸோ நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்ப பாருங்க நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருக்கணும். இப்போ வந்து ஒரு 3 தக்காளி வந்து மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். பாருங்க நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் 2ல இருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் அரைப்பொழிய அந்த குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு தனி மிளகாத்தூள் வந்து தேவையில்லைன்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இது எண்ணெயிலேயே நல்லா வந்து நம்ம அந்த மசாலாலாம் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு ஒரு லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா வந்து கொதிக்கணும். நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ கிளீன் பண்ணி வச்சிருக்க மீனை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ வஞ்சரம் மீன் சேர்த்துருக்கேன். ஸோ மீன் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதிக நேரம் வந்து நல்லா ஹை ஃப்ளேம்ல வந்து கொதிக்க கூடாது. லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கணும்னா நல்லா டேஸ்டான மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.